ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்த பிறகு சீரகம், கொஞ்சம் வெந்தயம், 10 மிளகு கொஞ்சம் வெடிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பூண்டு போட்ட பிறகு பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு வதக்குறோம். வெங்காயம் சவக்கிறதுக்குள்ளே குழம்பு கூட்டிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் சவக்கிறதுக்குள்ளே குழம்பு கூட்டிடலாம். தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் அதை மிக்ஸ் பண்ணிடணும். தக்காளி அரைச்சாச்சு. அந்த அரைச்சதை புளி கூட சேர்த்துடணும். சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறோம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இவன் வதங்கினதில் நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்ப அதில் ஊற்றிடுறோம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறோம். மூடியாச்சு. 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கருவாடை நம்ம செஞ்சிடலாம். கருவாடை செதில் பிரிச்சுட்டு ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை 3 to 4 டைம்ஸ் கழுவுங்க. கருவாடு கழுவியாச்சு. இப்போது குழம்புல நல்லா கொதி வந்த பிறகு இந்த கருவாடை அதில் சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம கழுவி வச்ச கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் கருவாடை உடஞ்சி போகாமல் இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி விட்டுறோம். டேஸ்டான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.